வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே. பொதுக்காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய 3 வாசகங்களும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று நமக்கு சொல்கிறது. முதல் வாசகம் எரேமியா என்ன சொல்கிறார்? நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறது. அவர் கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தில் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழ உதவு. அதனால் மனிதர் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லி, அது ஒரு பாலை நிலம், புதர்ச்செடி அப்படி இப்படின்னு உருவகமாக சொல்கிறார். அவர்களது நம்பிக்கை ஆண்டவரில் இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் நீரோடை அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். நீரோடை எந்நேரமும் அது செழித்து வளர்ந்திருப்பது போல நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா சொல்கிறார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய பதிலுரை பாடல் அதில் ஆழ்ந்து போகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர் என்றால் மகிழ்ச்சி உடையவர்கள், மகிழ்ச்சி பெறுவார்கள், நற்பேறு பெற்றவர்கள். யாரு? பொல்லாதவர்களின் சொல்படி நடவாதவர்கள், பாவிகளின் தீய வழியில் நிற்காதவர்கள், இகழ்வோரின் குழுவில் அமராதவர், ஆனால் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ந்திருப்ப. ஆகையினால ஆண்டவருடைய புத்தகமாகிய விவிலியத்தை வாசித்து 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 கொண்டே இருக்கிறவர்கள் அவருடைய சட்டத்திலும் அவருடைய அந்த கட்டளைகளிலும் மகிழ்ந்திருப்பர். ஆகையினால சங்கீதம் என்ன சொல்கிறது? அவருடைய அந்த சட்டத்தில் தான் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த விவிலியத்தில் அவருடைய வார்த்தையில் தான் மகிழ்ச்சி இருக்குது. அதனால் அந்த விவிலியத்தில் மகிழ்ச்சியை காண்போம். 2வது வாசகம் பவுலடிகளார் எழுதுகிறார். யாருக்கு? அந்த கொரிந்தியருக்கு. அந்த கொரிந்திய மக்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா மோட்சத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார். ஓகே, சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுக்குள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழவில்லை என சொல்கிறீர்கள். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. அவர் உயிர்க்கலைனா நமக்கு மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். ஆகையினால அந்த உயிர்த்தெழுதலில் தான் மகிழ்ச்சி. அந்த உயிர்த்தெழுதல் இயேசு நமக்கு அந்த மோட்சத்தில் கொடுக்குறார். அதனால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கி இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திரு. ஆனால் இப்போதே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அவர் உயிருடன் எழுப்பப்பட்டவர். அதனால் அவரில் தான் மகிழ்ச்சி. அந்த உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று. பிறகு நற்செய்தி வாசகம். பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 விதமான பிரசங்கம். ஒன்று மலை பிரசங்கம், இன்னொன்று சமவெளி பிரசங்கம். மத்தேயு சொல்கிறது மலை பிரசங்கம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மோயிசனோடு ஒப்பிட்டு அந்த மலையின் மீது இருந்து அந்த பிரசங்கத்தை வைப்பார். அதில்
8 விதமான மகிழ்ச்சிக்குரிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்காசு சமவெளியில் ஆண்டவர் மலை மீது இருந்தவர் கீழே இறங்கி வந்து மக்களுக்கு பிரசங்கம் வைக்கிறார். ஆனால் 4 தான் சொல்கிறார். இந்த ஏழைகள், பசியாக இருப்போர், அழுவோர், ஆண்டவருக்காக வெறுக்கப்படுகிறவர், இவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவருடைய இந்த மகிழ்ச்சி இந்த சம உலகத்துக்கு ஒத்தே வராது. இன்னைக்கு உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி எங்கே இருக்குது? மகிழ்ச்சி சொத்து சேர்க்கறது. மகிழ்ச்சி எங்கே இருக்குது? சுகம் சேர்க்கறதுல. மகிழ்ச்சி எங்கே இருக்குது? இன்னைக்கு இன்பத்தில். மகிழ்ச்சி எங்கே இருக்குது? காசில். மகிழ்ச்சி எங்கே இருக்குது? செல்வாக்கில். மகிழ்ச்சி எங்கே இருக்குது? அழகு பொருளில். இதைத்தான் மகிழ்ச்சி அப்படின்னு. ஆனால் இன்னைக்குள்ள அந்த மகிழ்ச்சி வாசகம், அதில் கிரேக்க மொழியில் அதுக்கு பேர் மக்காரியாஸ். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படின்னா மகிழ்ந்து இருக்கக்கூடியவர்கள். அதை பழமொழி புத்தகத்தில் இருக்குது, அந்த திருப்பாடல் புத்தகத்திலே இருக்குது, திருவெளிப்பாட்டு புத்தகத்திலேயே இருக்குது. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 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 மகிழ்ச்சி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், பசியாயிருப்போர், அழுவோர், வெறுக்கப்படுவோர், ஒதுக்கப்படுவோர், ஏளனத்துக்கு உள்ளாவோர், புறக்கணிக்கப்பட்டோர், இப்படிப்பட்டவங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். எப்படி அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க பிரியமான சகோதர சகோதரிகளே? ஏன் அப்படின்னு சொன்னால், ஏழையில் தான் நம்ம கடவுளை காண முடியும். ஏழையில் தான் ஆண்டவரை பார்க்க முடியும். அந்த ஏழையில் கடவுளை காண்கின்ற பொழுது மகிழ்ச்சி வரும். நாம் பசியாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை, அந்த பசியில் தான் ஆண்டவர் எனக்கு உணவளிக்கிறார் என்றதில் ஒரு மகிழ்ச்சி வரும். துன்பம் வரும்போது உண்மையான மகிழ்ச்சி என்னன்னு தெரியும். புடம் படும் பொழுது தான் அந்த தங்கம் அப்படியே மின்னும். நிறையா துன்பம் வந்துச்சுன்னா தான், துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க. துன்பம் வரும் வேளையிலே அதுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. துன்பத்துக்கு பிறகு பிள்ளை பெறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அந்த பிள்ளை பெற்ற உடனே மகிழ்ச்சி. அதான் இன் சாரோ there is true happiness, in pain there is true happiness, in persecution true joy. ஆண்டவருக்காக நாம் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது அவர்களெல்லாம் ஹல்லேலூயா பாடிக்கொண்டிருந்தார்கள். தீக்கரையாக்கப்படுகின்ற பொழுது, சவுக்கால் அடிக்கப்படுகின்ற பொழுது, கொடூரப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் மகிழ்ந்து பாடினார்கள். சீலாவும் பவுலடிகளாரும் சிறையிலே நைய புடைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் மகிழ்ந்து பாடினார்கள். அதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆண்டவருக்காக துன்புறுத்தப்படுகின்ற பொழுது உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு இயேசுவுக்காக நான் துன்புற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேர் மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பணி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், கோடான கோடி மக்கள் பசியாக இருக்கிறாங்க. கோடான கோடி மக்கள் இன்னைக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள். கோடான கோடி மக்கள் இன்னைக்கு இல்லம் இல்லாமல் இருக்கிறார்கள். கோடான கோடி மக்கள் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம தான் நம்முடைய உதவி கரத்தை நீட்ட வேண்டும். நோயாளிகளுக்கு, பசியாயிருப்பவர்களுக்கு, அழுகிறவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு நம்மகிட்ட இருக்கிறத கொடுத்து
கொஞ்சம் மகிழ்ச்சியை அங்கே வரவழைப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அரசாங்கம் இதை செஞ்சிருச்சு, அவங்க இதை செஞ்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஏழையினுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும். ஓகே, கடவுளுக்கு தெரியும் 50% குழந்தைகள் இன்றைக்கும் பசியாக இருக்கிறாங்க. 80% மக்களுக்கு இன்னும் வீடே இல்லை. 70% மக்களுக்கு படிப்பறிவே இல்லை. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த பசியாக இருக்கிறவங்க, இந்த குளிரில் நடுங்கி கொண்டு இருக்கிறவர்கள், கல்வி அறிவற்று இருக்கக்கூடிய இந்த மக்கள், துன்புறுகின்ற இந்த மக்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுவோம். அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சிரிப்பை கொண்டு வருவோம், மகிழ்ச்சியை கொண்டு வருவோம். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இயேசு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், பசியாயிருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், அழுபவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள், துன்புறுவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று அவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்தார். ஆகையினால அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் வரணும். அப்படின்னா நம்ம நீதிமானாய் இருக்க கற்றுக்கொள்வோம். நாம் எப்பொழுது நீதிமானாய் இருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி வரும். இந்த செருக்கு, நெஞ்சில் செருக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இறக்கி வைப்போம், மகிழ்ச்சி வரும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம். பொறுமையாக இருங்க, மகிழ்ச்சி வரும். நேர்மையாக இருங்க, மகிழ்ச்சி வரும். இரக்கமாக இருங்க, மகிழ்ச்சி வரும். ஒருவரோடு நல்லா உறவாடுங்க, மகிழ்ச்சி வரும். ஆகையினால ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், மகிழ்ச்சி வரும். அடுத்தவர்கள் மீது இறங்கி உதவி செய்யுங்கள், மகிழ்ச்சி வரும். ஆண்டவரின் பெயரால் துன்புறுகின்ற பொழுது மகிழ்ச்சி வரும். ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மகிழ்ச்சியை கொஞ்சம் கொடுப்பாராக. எங்களை அதிகம் அன்பு செய்கிற தந்தையே, உமது திருமகன் ஏழைகள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னாரே, நாங்களும் ஏழைகள் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். நாங்களும் அந்த பேறு பெற்றவர்கள் கூட்டத்தில் இணைவோமாக. எங்களையும் நீர் ஆசீர்வதியும், கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும். ஆமென்.